தொடர்ந்து மூன்றாவது தவணையாக வெற்றி வாகை சூடியிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியாவில் உண்மையில் ஜனநாயகம் மிகவும் அற்புதமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 64 கோடியே 20 லட்சம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை முறையாக நிறைவேற்றியுள்ளனர். இந்திய பொருளாதாரத்தின் வரலாற்றுப்பூர்வ மறுசீரமைப்புக்கு மோடி வழிவகுத்துள்ளார். அது இந்தியாவின் குடிமக்கள் மற்றும் அந்நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு உத்தரவாதமாக அமைந்துள்ளது என தமது எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மோடியுடன் இணைந்து பணியாற்ற தாம் காத்திருப்பதாகவும் அது மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருவழி உறவில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் எனவும் தாம் நம்புவதாக அன்வார் கூறியுள்ளார். வர்த்தக நடைமுறைகளில் மனித உரிமைகள் பாதுகாப்பு இல்லாவிட்டால் வெளிநாட்டு முதலீட்டை நாட்டிற்குள் இருக்கும் முயற்சிகள் பாதிக்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது வணிகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டதாக ஐநாவின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் வோக்கர் டர்க் தெரிவித்தார். Business and human rights issues were part of our discussions because we know that when it comes to business practices, if business practices are not human rights oriented, yes, it will harm in the future. So they need business and human rights comes together. இதனிடையே அடுத்த ஆண்டு ஆசியான் தலைமை பதவிக்கு வரும்போது ஆசியாவில் மனித உரிமைகள் வலுப்படுத்த மலேசியாவின் தலைமைக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக அவர் கூறினார். இது குறித்து பிரதமரிடமும் இந்த விவகாரம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். Myanmar is at the heart of the discussion because Myanmar is a member of ASEAN. How to deal with it when we see that the situation is deteriorating as we speak is going to be extremely important. Of course, I will discuss this with Laos, with the current chair, but it is important to prepare already for the chairmanship by Malaysia. எதிர்காலத்தில் ஆசியானின் தலைமை பொறுப்பை ஏற்கவிருக்கும் மலேசியா உலகின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முக்கிய பங்காற்றும் என தாம் நம்புவதாக நேற்றிரவு வோக்கர் டர்க் தமது மலேசிய பயணத்தின் போது புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரித்திருந்தாலும் தற்போதைக்கு டெங்கி தடுப்பூசியை கட்டாயமாக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. மாறாக பொது சுகாதார மையங்களில் இருந்து கியூடெங்கா எனும் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதே சமயம் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகம் பதிவாகும் பகுதிகளில் அரசாங்கம் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என சுகாதார துணை அமைச்சர் லுக்கான் இஸ்மான் ஆவாங் சவுனி தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டில் டெங்கி காய்ச்சலால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை சுழியமாக்கும் இலக்கை நோக்கி சுகாதார அமைச்சு முன்னேறினாலும் தற்போதைக்கு டெங்கி தடுப்பூசியை கட்டாயமாக்கும் எண்ணம் எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை லுக்கான் இஸ்மான் தெளிவுபடுத்தினார். ஜப்பானிய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா தடுப்பூசிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் சுகாதார அமைச்சு அங்கீகாரம் வழங்கியது. 80 விழுக்காடு செயல்திறனை கொண்ட அந்த தடுப்பூசியை 4 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் போட்டுக் கொள்ளலாம். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் நாட்டில் டெங்கி காய்ச்சலால் 31 பேர் உயிரிழந்த வேளை கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் பதிவான 19 உயிரிழப்புகளுடன் ஒப்பிடுகையில் அது ஏறக்குறைய 1 மடங்கு அதிகமாகும். மாற்றுத்திறனாளியான ஆங் இன் கியோங் என்ற 46 வயது கார் ஓட்டுநர் ஒருவர் தாக்கப்பட்டது தொடர்பில் அவர் உட்பட 12 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேல் நடவடிக்கைக்காக அவர்களின் வாக்குமூலம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட மெய்காப்பாளர், சம்பவம் நடந்த ஹோட்டலைச் சேர்ந்த ஊழியர், சிறப்பு நடவடிக்கை பிரிவின் உறுப்பினர், ஜோஹர் இடைக்கால சுல்தானின் மெய்காப்பாளர், புகார்தாரரின் நண்பர், மருத்துவர் மற்றும் கிராப் நிறுவனத்தின் நடவடிக்கை பிரிவுக்கான இயக்குனர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகாரை மீட்டுக் கொள்வதற்கு முன்வந்த போதிலும் அவரிடம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தில் இந்த வழக்கை தொடர்வதில் இன்னமும் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
விசாரணை அறிக்கை நேற்று காலை மணி 8:30 அளவில் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் குற்றச்சாட்டு பிரிவின் தலைவரின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டதாக ரசாருடின் தெரிவித்தார். தாம் தாக்கப்பட்டது தொடர்பில் அந்த மாற்றுத்திறனாளி மே 28ஆம் தேதி நண்பகல் 1 மணி அளவில் புகார் செய்திருந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்து ருஸ்டி முகமது ஈசாவும் இதற்கு முன் தெரிவித்திருந்தார். கோலாலம்பூரில் உள்ள உணவகம் ஒன்றில் ஒரு கிளாஸ் தேவோ ஐஸ் பானத்திற்கு 11 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்பட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஃபேஸ்புக்கில் கட்டண ரசீதை பதிவேற்றியதை அடுத்து அது நெட்டிசன்களின் கவனத்தை பெற்று வருகிறது. கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் தான் அந்த 11 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்டதாக முகமது ஃபட்லி சாமின் தமது ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருக்கின்றார். தான் புங்கு செய்த மீ கோரங்கிற்கு 6 ரிங்கிட்டும் ஒரு மங்கு லொந்தோங் சூப்புக்கு 12 ரிங்கிட்டும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதென்றால் மீ கோரங்கை விடவா தேஓ ஐஸ் விலை அதிகம் என அவர் கேள்வி எழுப்புகிறார். எது எப்படி என்றாலும் விலையை முன்கூட்டியே சரிபார்க்காமல் ஆர்டர் செய்து சாப்பிட்டது தனது தவறுதான் என்பதை அந்நபர் ஒப்புக்கொண்டார். பணத்தை கட்டும்போதுதான் அந்த வழி தெரிகிறது என்றார் அவர். இது தனக்கு விலை மதிப்புமிக்க படிப்பினை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். அதை ஆமோதித்த நெட்டிசன்களும் இனி சாப்பாடு ஆர்டர் செய்யும் போதே விலையை சரிபார்த்துக் கொள்வது நல்லது என கருத்து கூறினர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கூரில் நீர் விநியோகம் தடைப்பட்ட 7 பகுதிகளில் கட்டம் கட்டமாக நாளை அதிகாலை 3 மணி முதல் நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பும். சுங்காய் ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு மையத்தில் பராமரிப்பு மற்றும் சீரமைக்கும் பணிகள் 7 மணி நேரத்திற்குள் முழுமை பெற்றவுடன் நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பும் என ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மாலை 3 மணி வரை சீரமைப்பு பணிகள் 20 விழுக்காடு முடிவடைந்துவிடும் என்றும் நாளை அதிகாலை 3 மணி அளவில் எஞ்சிய 80 விழுக்காடு பணிகள் முடிவடைந்தவுடன் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக கிடைக்கும் என கூறப்பட்டது. வெள்ளிக்கிழமை நண்பகல் மணி 12க்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் முழுமையாக கிடைக்கும் என ஆயர் ஸ்லாங்கூர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. பட்டாலிங், கில்லான், ஷா ஆலம், கோம்பாக், கோலாலம்பூர், உலுஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் பயணீட்டாளர்கள் நீர் விநியோக தடை நெருக்கடியை இன்று முதல் 3 நாட்களுக்கு எதிர்நோக்குவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது.